இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒருவர் ஒரு குருவிடம் வந்து, நான் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய பாவம் ஒன்றும் செய்யவில்லை, ஆனாலும் என்னுடைய உள்ளத்தில் அமைதியே இல்லை என்றார். உடனே இந்த குருவானவர் ஒரு கண்ணாடி டம்ளரில் குவளையில் தண்ணீரை எடுத்து அதில் சிறிது மண்ணை எல்லை போட்டார். உடனே அந்த குருவானவர் அவரை பார்த்து, நான் பெரிய கல்லை போடவில்லை, கொஞ்சம் மண்ணை மட்டுமே போட்டேன் என்றார். உடனே அந்த மனிதர், ஆம், ஆனால் தண்ணீர் முழுவதும் கலங்கி இருக்கிறது, பாருங்கள் என்று கூறினார். உடனே குருவானவர், இது போலதான் நம்முடைய வாழ்க்கை. வெளியே நாம் பெரிய பாவம் செய்யாவிட்டாலும் உள்ளத்தில் கொஞ்சம் கோபம், இச்சை, பொய், சுயநலம் என இவை அனைத்தும் இருக்கின்ற பொழுது இவை நம்முடைய ஆன்மாவை, வாழ்வை கலங்கச் செய்கின்றன என்றார். அன்பார்ந்தவர்களே, பொது காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளினுடைய இறை வார்த்தை வழிபாடு இதே உண்மையை தான் நமக்கு எடுத்துரைக்கின்றது. உள்ளத்தின் மாற்றம் நம்முடைய வாழ்வின் மாற்றம் என்ற சிந்தனையிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடு சிந்திக்க நம்மை அழைப்பு தருகின்றது. நற்செய்தியில் இயேசு திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம், அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்கின்றார். இங்கு நிறைவேற்ற என்ற சொல் வெறும் கீழ்ப்படிதல் என்பது அர்த்தமல்ல, மாறாக கிரேக்கத்தில் இது முழுமையாக கொண்டு வருதல், அதாவது முழு அர்த்தத்தை வெளிப்படுத்துதல் என்று பொருள்படுகின்றது. இயேசு தன் பணிவாழ்வின் வழியாக சட்டங்களை வெறும் வெளிப்புற செயலாக எடுத்துரைக்காமல் அதை உள்ளார்ந்த மனித வாழ்வினுடைய அங்கமாக எடுத்துரைக்கின்றார். இவ்வாறு இன்றைய நற்செய்தியில் இயேசு 4 பழைய ஏற்பாட்டு கட்டளைகளுக்கு உள்ளார்ந்த அர்த்தங்களை தருகின்றார். அவற்றை நாம் சற்று சிந்திப்போம். முதலாவதாக கொலையில் இருந்து கோபத்திற்கு. கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்திற்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என இயேசு எடுத்துரைப்பது இறைவன் தந்த 6வது கட்டளையை அது எடுத்துரைக்கிறது. விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 13வது வசனம், இணைச்சட்டம் 5வது அதிகாரம் 17வது வசனம். இங்கு கொலை அல்லது மனித உயிரை எடுத்தல் வெறும் வெளிப்புற செயல். அதற்கு மாற்றாக இயேசு மனிதருக்குள் இருந்து வெளிப்படுகின்ற கோபத்தை எடுத்துரைக்கின்றார். இதுவே உறவுகளை அழிக்கும் மிகப்பெரிய கொலை என்கின்றார். கொலைக்கான மூல காரணமே இந்த கோபம்தான். விவிலியத்தினுடைய முதல் கொலை இந்த உண்மையை நமக்கு விளக்குகின்றது. காயன் ஆபேலை கொல்வதற்கு முன்பு அவன் மிகவும் கோபமாகவும் மனவேதனையுடனும் இருந்தான். தொடக்க நூல் 4வது அதிகாரம் 5வது வசனம். கடவுள் அவனை எச்சரிக்கிறார், நீ ஏன் கோபமாக இருக்கிறாய்? தொடக்க நூல் 4வது அதிகாரம் 6வது வசனம். ஆனால் காயன் ஆபேலை கொல்கின்றான். இங்கு நடந்த உடல் கொலை அதற்கு முன்பு எழுந்த கோபம் என்னும் இதய கொலையின் கனி. இயேசு வெளிச்செயலான கொலையை மட்டும் பார்க்காமல் உட்செயலான கோபத்தை கண்ணோக்கி அதற்கான தீர்வாக மன்னிப்பை வழங்குகின்றார். அதனால்தான் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நீங்கள் நினைவுற்றால் அங்கே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் எனவும், உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும் பொழுது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் எனவும் எடுத்துரைக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் இருந்து வெளிப்படுகின்ற கோபம் பலரை கொன்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு கோபத்திற்கு மாறாக மன்னிப்பையும் நல்லுறவையும் நாடுவதற்கு இறைவன் நமக்கு அழைப்பு தருகின்றார். பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக, வாரங்களாக, நாட்களாக நம்முடைய பெற்றோர்களிடமும், பிள்ளைகளிடமும், சகோதர சகோதரிகளிடமும், உற்றார் உறவினர்களிடம் மற்றும் நண்பர்களிடமும் பேசாமல் பகைமை உணர்வோடு கோபத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் இயேசுவின் அழைப்புக்கு செவி கொடுத்து அவர்களிடம் மன்னிப்பையும் நல்லுறவையும் நாடுவதற்கு, மனமாற்றம் பெறுவதற்கு அழைப்பு பெறுகின்றோம். இரண்டாவதாக, விபச்சாரத்தில் இருந்து இச்சையான உள்ளத்திற்கு. விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என இயேசு எடுத்துரைப்பது இறைவன் தந்த 7வது கட்டளையை எடுத்துரைக்கின்றது. விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 14வது வசனம். இங்கு விபச்சாரம் என்பது வெளிப்புற செயல். அதற்கு மாற்றாக இயேசு பிறரை இச்சையுடன் நோக்கும் உள்ளத்தை எடுத்துரைக்கின்றார். இங்கு இச்சையோடு நோக்குதல் வலுவான ஆசையையும் எண்ணத்தில் ஏற்படுகின்ற உள்ளார்ந்த ஒரு ஏக்கத்தையும் இது குறிக்கின்றது. தாவீது அரசர் பெத்சபாவுடன் செய்த பாவம் இதை நமக்கு விளக்குகிறது. 2 சாமுவேல் 11வது அதிகாரம்.
தாவீதின் பாவம் ஒரு இச்சையான பார்வையில் தொடங்கியது. அரண்மனை மாடியில் அவர் ஒரு பெண் குளிப்பதை கண்டார். அவள் தோற்றம் மிகவும் அழகாக இருந்தது. தாவீது விலகி போகவில்லை. அவர் பார்வை விசாரணையானது, விசாரணை செயலானது, செயல் தொடர் பாவத்திற்கு காரணமானது. இவையெல்லாம் தாவீதின் உள்ளத்தில் எழுந்த இச்சையுடன் கூடிய பார்வையில் தொடங்கியது. இதற்கு தீர்வாக இயேசு, உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள், உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எரிந்து விடுங்கள் என்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இங்கு ஆன்மாவை இழப்பதை விட ஒற்றை உறுப்பை இழப்பது நல்லது. அதாவது நமது உறுப்புகள் நல்ல ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்ற ஆன்மாவை வளர்த்து எடுக்க வேண்டும். இன்றைக்கு இச்சையான எண்ணங்களை இலவசமாக விதைக்க 24 மணி நேரமும் நமது கரங்களில் மொபைல் போனாக இருக்கிறது. ஆபாச வார்த்தைகளும் படங்களும் நமது மூளையை மறுவடிவமைத்துக் கொண்டிருக்கின்றன, பலரை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இயேசுவின் வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். உங்கள் ஸ்மார்ட் போன், அதில் உள்ள சில செயலிகள், கட்டுப்பாடற்ற இணையதளம் மற்றும் சமூக வலைத்தளங்கள் உங்களை பாவத்திற்குள் தள்ளினால் அதை அகற்றுங்கள். திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளை நாம் நினைவு கூறுவோம். 1 தெசலோனிக்கர் 4:7. கடவுள் நம்மை ஒழுக்கக்கேட்டிற்கல்ல தூய வாழ்வுக்கு அழைக்கின்றார். மூன்றாவதாக, விவாகரத்தில் இருந்து உடன்படிக்கை. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது என இயேசு எடுத்துரைப்பது இணைச்சட்டம் 24:1 குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒரு சட்டமாகும். இங்கு விவாகரத்து என்பது வெளி செயலாக இருக்கிறது. ஆனால் இயேசு உள்ளத்தில் உருவாக்கும் உடன்படிக்கையை பற்றி இங்கு பேசுகிறார். இயேசுவின் காலத்தில் விவாகரத்துக்கான சரியான காரணங்கள் என்ன என்பது பற்றி ரபிக்கள் மத்தியிலே ஒரு விவாதம் இருந்தது. இந்த ஒரு சூழலில் தான் படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டு, இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர், இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என உடன்படிக்கையை நினைவுபடுத்தி உறவின் நம்பகத்தன்மையில் நிலைத்திருக்க இயேசு அழைக்கின்றார். திருமணம் பிரிவுக்கான ஒரு ஒப்பந்தம் அல்ல, மாறாக இது நிரந்தரமாக இருக்க வேண்டிய ஒரு தெய்வீக உடன்படிக்கை. அன்பார்ந்தவர்களே, திருமண உறவு நம்மோடு உடன் இருக்க ஒரு நபரை தேர்ந்தெடுப்பதல்ல, மாறாக நம் வாழ்வில் நம்முடைய வாழ்வை முழுவதுமாக பகிர்ந்து கொள்ள நாம் உருவாக்குகின்ற ஒரு உடன்படிக்கை. இது ஒரு உள் உணர்வு. திருமணம் கிறிஸ்துவின் அன்பு கொடை. இங்கு ஆழமான நம்பிக்கை கணவர் மற்றும் மனைவிக்குள் உருவாக்க வேண்டும். எனவே இதை வெறும் எப்பொழுது வேண்டுமானாலும் பிரிக்கக்கூடிய ஒரு உறவாக பார்க்காமல் நிலையற்ற நம்பிக்கைக்குரிய உடன்படிக்கையாக பார்க்க நாம் அழைப்பு பெறுகின்றோம். நான்காவதாக, பொய் ஆணையில் இருந்து உண்மை தன்மைக்கு. பொய் ஆணையிடாதீர், ஆணையிட்டு தேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று இயேசு கூறுவது, உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 7வது வசனம். என் பெயரால் பொய்யானையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமல் இருங்கள், நான் ஆண்டவர். லேவியர் புத்தகம் 19வது அதிகாரம் 12வது வசனம். எனும் இந்த பழைய ஏற்பாட்டு கட்டளைகளை உள்ளடக்கியதுதான் இந்த பொய்யானை என்ற ஒரு கட்டளை. பொய்யானை என்பது மனித செயல். ஆனால் இயேசு இதிலிருந்து உள்ளத்தின் வெளிப்பாடான உண்மையில் வாழ்வதற்கு அழைப்பு தருகின்றார். இயேசுவின் காலத்தில் ரபிக்கள் ஆணையிடுதலின் சிக்கலான சில வகைகளை உருவாக்கி இருந்தனர். இதனால் மக்கள் குழப்பத்தில் இருந்தனர். எனவேதான் இயேசு விண்ணுலகின் மேல் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது அவர்களின் கால்மனை. எருசலேம் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது பேரரசின் நகரம் என்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இயேசு உண்மையாக இருங்கள், எல்லா நேரங்களிலும் எல்லா சூழல்களிலும் உங்கள் வார்த்தை மிகவும் நம்பகத்தனமானதாக இருக்க வேண்டும் என எடுத்துரைத்து, நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் என்கிறார். இயேசு உண்மையாக வாழ மட்டும் அழைக்கவில்லை, அவரே உண்மையாகவும் இருக்கிறார். எனவேதான் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கின்றார்.
நாம் இயேசுவை பின்பற்றும் போது நாம் உண்மையின் மக்களாக மாறுகிறோம் என்கின்றார். திருத்துதர் பவுல் பொய்யை நீக்கி உண்மையை பேசுங்கள் என்கிறார். எபேசியர் 4:25. இன்று நம்முடைய அன்றாட சூழலில் நமது சுயநலத்திற்காக நம் பெயரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு தருணங்களில் பொய்யான வார்த்தைகளை பேசி பொய் ஆணைகளையும் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையை மறந்து பொய்மையை சுமந்து போலியான ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பார்ப்பவர்களே, இன்றைய முதல் வாசகம் இறைவன் மனிதனுக்கு தேர்வு செய்வதற்கு முழு சுதந்திரம் கொடுத்துள்ளார் என்கின்றது. நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடிக்கலாம் என்பது நமது உள்ள தேர்வை பற்றி பேசுகிறது. வெளிப்புற சட்டத்தை பின்பற்றுவது மட்டுமல்ல, நம் உள்ளத்தில் நல்லதை தேர்ந்தெடுத்துக் கொள்வதே உண்மையான மாற்றம். அதுதான் நீதியான வாழ்வு. இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்துதர் பவுல் உலக ஞானம் அல்ல, இறைவனின் மறைந்த ஞானத்தை பற்றி பேசுகின்றார். இறை ஞானம் வெளிப்புற சட்டத்தில் மட்டுமில்லை, தூய ஆவியின் மூலம் உள்ளத்தில் வெளிப்படுகிறது. இயேசு சட்டத்தை நிறைவேற்றுவது இந்த இறை ஞானத்தை மனித இதயத்தில் வெளிப்படுத்துவதனுடைய அடையாளமாகும். ஆகவே இன்றைய 3 வாசகங்களும் நம்மை வெளிப்புற சட்டத்தின் அடிமைகளாக அல்ல, உள்ளார்ந்த தூய வாழ்வினுடைய மக்களாக வாழ்வதற்கு அழைப்பு தருகின்றது. கோபத்தை விட்டுவிட்டு நல்லுறவை தேர்வு செய்ய அழைப்பு தருகின்றது. இச்சையான எண்ணங்களை துறந்து தூய எண்ணத்தை வளர்த்துக் கொள்வதற்கு அழைப்பு தருகின்றது. உறவுகளை உடைக்கும் மனப்பான்மையை விட்டுவிட்டு உடன்படிக்கையில் நிலைத்திருக்க அழைப்பு தருகின்றது. பொய் ஆணையை விட்டுவிட்டு உண்மையில் வாழ்வதற்கு அழைப்பு தருகின்றது. இயேசு இங்கு சட்டத்தை அழிக்கவில்லை, நம் இதயத்தில் அதை உயிர்ப்பிக்கின்றார். ஆகவே அன்பார்களே, நம் சட்டத்தின் எழுத்தில் மட்டுமல்ல, அன்பின் ஆவியில் வாழ்வதற்கு அழைப்பு பெறுகின்றோம். நம் உள்ளங்கள் மாற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு மாறுபடும். இறைவன் நம்மொருவரையும் ஆசீர்வதிப்பார்.